வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். அருள் அருவி என்கிற வாழ்க்கை வள உயர்வுக்கான சிந்தனை தொடரிலே இன்று மகிழ்ச்சியை படைப்போம் இந்த தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். எல்லா ஜீவன்களும் எப்படியாவது உலகத்திலே வாழ வேண்டும் என்ற முயற்சியிலே இருக்கும். ஆனால் மனிதன் வாழ வேண்டும் என்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் உயர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர். மற்ற ஜீவன்கள் புலன் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவிலே தனது வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்கிறது. ஆனால் மனிதன் புலன் தேவைகளோடு நின்று விடாமல் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே தனது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புபவன். புலன்களிலே வரக்கூடியதை இன்பம் துன்பம் என்று சொல்லலாம். மனதிலே பெறக்கூடியதை மகிழ்ச்சி துயரம் என்று சொல்லலாம். மனதிலே பெறக்கூடிய இன்பத்தை மகிழ்ச்சின்னு சொல்லுவது, புலன்களிலே வரக்கூடிய இன்பத்துக்கு அது இன்பம்ங்கிற சொல். புலன் இன்பம், மனதிலே மகிழ்ச்சி. இந்த ரெண்டு சொல்லுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த மகிழ்ச்சியை அவன் எங்கெங்கோ தேடுகிறான். யாராவது என்னை மகிழ்ச்சிப்படுத்த மாட்டார்களா, ஏதாவது பொருள் அல்லது நிகழ்ச்சி என்னை மகிழ்ச்சியாக ஆக்கிவிடாதா என்று அவன் வெளிப்புறமாக தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் மகிழ்ச்சி என்பது அவனது மனம் சார்ந்த விஷயம். மனதிலேதான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை. ஒரு பொருட்களிலோ நபர்களிலோ நிகழ்ச்சியிலோ மகிழ்ச்சி இல்லை. அதை மனம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது என்பதை பொறுத்து மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது அவரவர்கள் மனம் சார்ந்த ஒரு விஷயம். இரண்டு நபர்கள் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். இரண்டு பேரும் இந்த காட்சியை ஒரே மாதிரி எடுத்துக்கொள்வதில்லை. ஒருவர் அந்த காட்சியை துயரமாக எடுத்துக்கொள்கிறார், அதே காட்சியை ஒருவர் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறார். காட்சி ஒன்றுதான், ஆனால் அவருடைய மனம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது என்பதற்கு ஏற்ப அந்த நபர் மகிழ்ச்சியானவராகவோ அல்லது வருத்தம் தோய்ந்தவராகவோ மாறிவிடுகிறார். ஒரு எளிய எடுத்துக்காட்டு, ஒருவர் நம்மை பார்த்து ஏதோ ஒரு கடும் சொல்லாலே திட்டி விடுகிறார். ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஆனால் அதை எடுத்துக்கொள்பவர், இப்படி திட்டிவிட்டாரே, என்னை இப்படி திட்டலாமா, அவருக்காக நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன், எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறேன், என்னை போய் எப்படி திட்டலாமா என்று வருத்தப்படலாம். அல்லது அவர் ஏன் திட்டுகிறார், என் மீது உள்ள அக்கறையினால் தான் திட்டுகிறார், நான் தவறாக போய்விடக்கூடாது, எனக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என்று காப்பதற்காக திட்டியிருக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்னை திட்டியவரை என்னுடைய நன்மைக்காகத்தான் திட்டியிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் இப்படி என்னை திட்டிவிட்டாரே என்று எடுத்துக்கொள்கிற போது நான் துயரமாக மாறிவிடுகிறேன். இங்கே திட்டிய அந்த விஷயம் முக்கியமில்லை, அதை மனம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது என்பதை பொறுத்து தான் மகிழ்ச்சி அல்லது வருத்தம் என்பது இருக்கிறது. இப்போ மகிழ்ச்சி அல்லது வருத்தம் என்பது வெளிநபர் கையில் இருக்கிறதா, நம் கையிலேயே இருக்கிறதா
என்று பார்த்தா நிச்சயமா வெளியே யாரிடத்திலேயும் இல்லை, அது நம்மிடத்திலே தான் இருக்கிறது. மகிழ்ச்சியை யாரிடத்திலேயோ போய் பெற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் இறைவனிடத்திலே கூட வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வீக ரெண்டையும் வச்சிருக்கு. உலகில இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கு. நமக்கு மனம் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே. நாம் ஏன் துயரத்தை தேர்ந்தெடுக்கிறோம், வருத்தத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? ஏன் வருத்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் மனம் பக்குவப்படவில்லை. மனதிலே பக்குவம் வருகிற போது அந்த நபர் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறார். பக்குவப்படாத மனம் வருத்தத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. பக்குவப்பட்ட மனம் அறிவு சார்ந்து சிந்திக்கிறது. பக்குவப்படாத மனம் உணர்ச்சி வயப்பட்டு முடிவெடுக்கிறது. நம்முடைய மனம் உணர்ச்சி வயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது அறிவுமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்பதுதான் வித்தியாசம். மனம்தான் அறிவாக மாறுகிறது. மனதை 10 படித்தரங்களிலே விளக்குவார் அருள் தந்தையவர்கள். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்கிற அடிப்படை ஆற்றல் எந்த அனுபவமும் அல்லது உணர்வும், அனுபவம் என்று சொல்லுவது என்ஜாய்மெண்ட், பெறாத நிலையிலே சாந்தமாக இருக்கிறது. இப்போ பசிக்கிறது என்று வையுங்கள். இப்போ என்னுடைய காந்த சக்தி பசி என்கிற ஒரு உணர்வை பெற்றிருக்கிறது. என்னுடைய ஜீவகாந்தம் செலவாகி ஒரு உணர்வை பெற்றிருக்கிறது. அது பசி அல்லது வெப்பமாக இருக்கிறது அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறது. எந்த அளவும் இல்லாதிருந்த நிலை ஒன்று இப்போ ரொம்ப வெப்பமா இருக்கு என்று புரிந்து கொள்வதை உணர்ச்சி என்று சொல்லுகிறோம். இன்ப உணர்ச்சியாக இருந்தால் அதுக்கு மேல ஒரு இயக்கமும் இருக்காது. ஆனால் அந்த உணர்ச்சி வல்லுணர்ச்சியாக, பொருந்தாத உணர்ச்சியாக, துன்ப உணர்ச்சியாக இருந்தால் இப்போ அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்கிற உணர்வு இயல்பாக எழுகிறது. ஆகையினால துன்பத்தை சமன் செய்து கொள்வதற்காக அடுத்த ஸ்டெப்புக்காக இன்னொரு செலவை கூட்டிக் கொள்கிறது. என்ன, உணர்ச்சி என்பதிலிருந்து ஒரு தேவை என்பதை புரிந்து கொள்கிறது. பசிக்கிறது என்றால் இப்போ சாப்பிடணும். குளிர்கிறது என்றால் ஒரு போர்வை வேண்டும். வெப்பமாக இருக்கிறது என்றால் ஒரு காற்றாடி, ஒரு விசிறி வேண்டும். இது வேண்டும் என்று புரிந்து கொள்வது இன்னும் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக புரிஞ்சிட்டு இருக்கு. மனம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. எந்த அனுபவம் பெறாத இருந்த நிலையிலே மனம் ஒரு நிலை, இப்போ ஒரு உணர்ச்சி என்ற ஒன்றை பெற்றது, இன்னும் கொஞ்சம் உயர்ந்து இது தேவை என்பதை புரிந்து கொண்டது. பசிக்கிறது, உணவு தேவை என்று புரிந்து கொள்வதனால பசி போய்விடாது. ஆனால் உணவின் மூலமாக பசியை போக்க முடியும் என்கிற தெளிவு வந்திருக்கிறது. இப்போ உணவின் துணை கொண்டு இந்த பசி என்கிற துன்ப உணர்ச்சியை போக்கிக் கொள்ளலாம் என்ற நிலையில அந்த தேவையை தொடர்ந்து ஒரு முயற்சி வருகிறது. உணர்ச்சி, தேவை, முயற்சி. முயற்சியை தொடர்ந்து நாம் அந்த உணவை தேடி பெறுகிறோம். செயல் வருகிறது. எல்லாம் மனதினுடைய ஒரு ஸ்டெப்பா அது உயர்ந்து செயல்படுகிறது. எந்த அனுபவம் இல்லாத ஒரு நிலை, அப்புறம் உணர்ச்சி உணர்ந்து கொண்டது, அதுக்கு இது தேவை என்று புரிந்து கொண்டது. அப்போ தேவையை தொடர்ந்து ஒரு முயற்சி வந்திருக்கிறது. முயற்சியை தொடர்ந்து ஒரு செயல் பிறக்கிறது.
ஒரு வேலையை செய்கிறோம், போய் உணவை சமைக்கிறோம், அதை எடுத்துக்கொண்டு வருகிறோம், உணவை பெறுகிறோம், சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் செயல். இந்த செயல் மூலமா அந்த உணவை பெற்று உண்ணுகிறோம் வைங்க. இப்போ சாப்பிடுகிற போது ஒரு விளைவு வருகிறது. பசி போயிடுச்சு, இதமாக இருக்கிறது, குளிர் சரியா போச்சு, ஏதோ ஒரு விளைவு வருகிறது. இந்த விளைவு மனம் அனுபோகிக்கிறது. அனுபோகம் அப்படின்னா அப்போ அதை என்ஜாய்மெண்ட் அனுபவித்து கொண்டு இருக்கும்போது பெறக்கூடிய ஒரு நிலை அனுபோகம், அதை என்ஜாய்மெண்ட்னு சொல்லுவது. இப்போ பாருங்க, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம். சாப்பிடுகிறோம், நல்லா இருக்கு, நல்ல ருசியாக இருக்கு, நல்ல உரைப்பாக இருக்கு, இல்லை இனிப்பாக இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட். எல்லா ஜீவன்களும் இந்த அளவில் அவருடைய மனத்தினுடைய செயல்பாடு முடிந்து போகும். ஒரு நாய்க்கும் பசி வரும், உணவு வேண்டும்னு புரிஞ்சுக்கும், ஒரு முயற்சி பண்ணும், உணவு எடுத்து சாப்பிடும், பசி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை. எந்த ஜீவனுக்கும் இது இருக்கிறது. இது எல்லாமே புலன் தேவைகளை நிறைவு செய்வது என்பதாக இருக்கும். அல்லது உணர்ச்சியை சமன் செய்து கொள்ளுவது, பொருந்தாத உணர்ச்சி என்றால் அதை போக்கிக் கொள்ளுவது. இப்போ அந்த பொருந்தாத உணர்வு இல்லாமல் போச்சு, பசி போயிடுச்சு. எல்லா ஜீவனும் இவ்வளவுதான் முடியும். பல சமயங்களிலே நாமும் இந்த அளவோடு நின்று போகிறோம். ஒரு விலங்கு போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு மேலே இன்னும் சில படித்தரங்களில் நமது மனம் இயங்க முடியும். ஆனால் இயங்குகிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. இன்னும் எப்படி இயங்க முடியும்? இந்த அனுபோகத்தை வைத்துக்கொண்டு, நேற்று இந்த பொருள் சாப்பிட்டேன், இப்படி இருந்தது, இன்றைக்கு இந்த பொருளை சாப்பிட்டேன், இப்படி இருக்கிறது என்று முன்னால் பெற்ற அனுபோகத்தை நினைத்து பார்ப்பது, அது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி நினைச்சு பார்க்கறது மனுஷனுக்கு மட்டும்தான் முடியும், மற்ற ஜீவன்களால் முடியாது. ஒரு ஊறுகாய் சாப்பிட்றோங்கிற போது அந்த ஊரில் இதே மாங்காய் ஊறுகாய் தாங்க, அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஏன்னா அன்றைக்கு பெற்ற அனுபவத்தை இப்போ நினைச்சு பார்க்குறோம். இப்போ அனுபவித்து கொண்டே இருக்கிற போது அது என்ஜாய்மெண்ட். என்றோ அனுபவித்ததை இப்போ நினைத்து பார்த்தால் அது எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவித்து கொண்டே இருப்பதை அனுபோகம் அப்படி சொல்லணும். போகம்னா இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த நொடியில வரக்கூடிய உணர்வு. எப்பவோ நடந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்ப்பது என்பது அனுபவம். இந்த அனுபவத்தை தொடர்ந்து அன்றைக்கு அது சாப்பிட்டா எப்படி இருந்தது, இது சாப்பிட்டா எப்படி இருக்கு, இந்த ரெண்டையும் வச்சுட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். எது சரி, எது தப்பு, எது நன்மை செய்யும், எது தீமை செய்யும், எது எனக்கு மேம்பாட்டை கொடுக்கும், எது எனக்கு மேம்பாட்டை கொடுக்காது, இப்படி ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறன் மனுஷங்கிட்ட இருக்கு. இது மனதினுடைய அடுத்தடுத்த படிகள் ஒன்னொன்னுமே. சில பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, ஆனா அதுக்கு ஒரு விடை தெரியாது. என்னவோ தெரியல போங்க விட்டுருவாங்க. ஆனால் சிலருடைய மனம்தான் அதுல தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இதுதான் சரி என்பதை ஒரு தெளிவுக்கு வந்துடும். தெளிவு, ஆராய்ச்சியிலே ஒரு தெளிவு கிடைக்கணும். தெளிவு வரும் வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடரணும். சில பேருடைய ஆராய்ச்சி தெளிவு வரும் வரைக்கும் தொடர்வதில்லை, நடுவில் நின்று போகும். அவங்க வெற்றியாளராக இருப்பதில்லை, மகிழ்ச்சியாக இருப்பதில்லை.
ஏன்னா ஒரு விடை கிடைக்கவில்லை என்பதே ஒரு சோகமான ஒரு விஷயம். தேடின ஒன்று கிடைக்கவில்லை என்பதே மகிழ்ச்சியை தராத ஒரு விஷயம்தான். அப்போ தெளிவு வருகிறது. ஓ, இந்த பொருளைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், அதான் எனக்கு மேம்பாட்டை கொடுக்கும். மாறா இருந்தால் துக்கத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும் என்று புரிந்து கொள்வது தெளிவு. நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் தெளிவு இருக்கிறது. யோகா பண்ணால் நல்லது, தெளிவு இருக்கிறது. தவம் செய்தால் மேம்பாட்டை கொடுக்கும், தெளிவு இருக்கிறது. அளவு முறையோடு வாழ்வது இன்பமா இருக்கும், தெளிவு இருக்கிறது. ஆனால் பின்பற்றுகிறோமா? அதான் அடுத்தபடி முடிவு. இனிமேல் இந்த செயலை நான் இப்படித்தான் செய்வேன் என்று ஒரு முடிவெடுத்துக்கொண்டு அதன்படியே வாழ்வது இருக்கிறது பாருங்க, அதுக்கு பேர் தான் முடிவு. இந்த 6 படிக்கு மேல, விலங்குகளின் 6 படிக்கு மேல அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்பதாக இந்த 4 படி அதுக்கு மேல உயர்ந்து செயல்பட்டா அங்கதான் அந்த மனசுக்கு அறிவு என்று பெயர். இது வரைக்கும் இயங்கினா அதுக்கு மனம்னு பேரு. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்கிற அளவுக்கு இருந்தா அதுக்கு மனம்னு பேரு. அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று மேலும் 4 படிகள்ல உயர்ந்து செயல்பட்டா அதே மனசுக்கு இப்போ அறிவு என்று பெயர். சராசரி மனிதன் ஒரு விலங்கு எவ்வளவு செயல்படுமோ அந்த அளவோடே செயல்படுகிறான். அதோடு அவன் நின்று விடுகிறான். பரிணாமத்தொடராக நீண்ட காலம் அந்த அளவுக்கே செயல்பட்டு பழக்கம் அந்த ஜீன்ல தான் இருக்கு, அந்த அளவோடு நின்று விடுகிறான். மனிதனாக வந்துவிட்ட பின்னால மேலும் சில திறன்கள் இருக்கிறது, அதை பயன்படுத்துபவர்கள் சிலர்தான். அப்படி யார் ஒருவர் பயன்படுத்துகிறாரோ அவர் உணர்ச்சி மயப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டு அறிவுமயமான விளைவை கணித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு வருகிறார். யார் ஒருவர் அத்தகைய வாழ்க்கை முறைக்கு வருகிறாரோ அவர்தான் மகிழ்ச்சியாக வாழ தகுதி பெற்றவர், அவர்தான் ஞானி. எப்பொழுதுமே அறிவு விழிப்போடு இருப்பவர், சதா சர்வ காலமும் அந்த விழிப்பிலிருந்து அவர் மாறுவதில்லை. எதை சரி என்று முடிவெடுத்தாரோ அதன்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது, எதை தவறு என்று புரிந்து கொண்டாரோ அதை தவிர்த்து விடுவது. இப்படி வாழக்கூடிய ஒரு உறுதி யாருக்கு வந்திருக்கிறதோ அவர்தான் ஞானி, அவர்தான் மனிதர்களே மகான், மாமனிதன். அத்தகைய மனிதர் சதா சர்வ காலமும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, நாமும் அந்த நிலைக்கு அடையலாம். கொஞ்சம் கவனமா இருந்தா போதும், கொஞ்சம் விழிப்பா இருந்தா போதும், அப்படி வாழ்ந்து விட முடியும். ஆனா பல சமயத்துல நமக்கு விழிப்புணர்வு போய்விடுகிறது. மாலையில் நினைக்கிறோம், நாளை காலையில் இனிமே தினசரி 4 மணிக்கெல்லாம் எழுந்து தயாராகி தவறாம தவம் பண்ணணும். இது மாலையில் இருக்கும் ஞானம். காலையில் இருக்கும் ஞானம் எப்படி இருக்கு? 4 மணி போனது தெரியல, 5 மணி போனது தெரியல, 6 மணி போனது தெரியல, எழுந்து பார்த்தா 6க்கு மேல. யாருக்கு சொல்றது? அப்போ நமக்கு விழிப்புணர்வு போய்விட்டது. நாம் எதை சரி என்று புரிந்து கொண்டோமோ அதன்படி வாழ்பவராக இல்லாமல் போய்விட்டோம். அங்க அவர் நினைத்த வெற்றியை பெற முடிவதில்லை, நினைத்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையவில்லை. அங்கேதான் வருத்தம், சோகம் எல்லாம் வருகிறது. இதுதான் அறிவுமயமான வாழ்க்கை.
நாம் புலன் மயக்கத்திலே இருக்கிறோம். புலன்கள் இன்னும் கொஞ்சம் தூங்கு, இது நல்லா இருக்கு, சுகமா இருக்கு சொல்லுகிறது. அதற்கு நாம் கட்டுப்பட்டு போய்விட்டோம். அறிவு அப்பப்போ சொல்லும், நேற்று 4 மணிக்கெல்லாம் எழுதுறதா சொன்னீங்க, அப்போ சொல்லும் மனசு, இருக்கட்டும் பரவாயில்ல என்று அறிவை உணர்ச்சி வென்று விடுகிறது. அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. இது மகரிஷியினுடைய ஃபார்முலா. அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு. இயற்கையா அப்படித்தான் இருக்கு. ஆனால் அறிவை கொண்டு உணர்ச்சியை வெல்வது உயர்வு. மனுஷனால தான் அந்த உயர்வை எட்ட முடியும். ஆனால் பல சமயத்தில் நாம் எட்டுவது இல்லை. அப்படி எட்டியவர் இயற்கையை உள்ளவாறு புரிந்து கொள்கிறார், உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்கிறார், தெய்வீகத்தை உள்ளபடி புரிந்து கொள்கிறார். அந்த நியதிக்கு முரண்படாத வகையில், இயற்கை சட்டங்களுக்கு முரண்படாத வகையில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். அல்லது எங்கும் முரண்படுவதில்லை. அவருடைய வாழ்க்கை இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. இயற்கை எப்படி இருக்கிறது? எங்கும் இன்பமயம்தான். இயற்கையிலே துயரம், துன்பம், வருத்தம் இல்லவே இல்லை. இயற்கையிலே எது நிறைந்திருக்கிறது என்று பார்த்தால், இயற்கையிலே என்றும் எங்கும் இன்பமே நிறைந்துள்ளது. மகிழ்ச்சி சொல்றார். அனுபவத்திற்கு நம்ம அனுபவிக்கிற போது, இன்பத்தின் அளவு முறை மாறும்போது, இயற்கையிலே என்றும் எங்கும் இன்பமே நிறைந்துள்ளது. நம்ம அனுபவத்தில் இந்த அளவு முறை மாறுகிற போது வரக்கூடிய பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். அப்ப துன்பத்தை உண்டு பண்ணுவது நாம், இன்பத்தை உண்டு பண்ணி இருப்பது இயற்கை. இயற்கை சார்ந்த வாழ்க்கைனா இன்பமாக இருக்கிறது. நாம் உணர்ச்சி வயப்பட்டு புலன்பத்திலே கட்டுப்பட்டு போய் கொஞ்சம் அபரிமிதமாக அதை நாடி போய் விட்டோம்னா அது துன்பமாக மாறிவிடுகிறது. பசிக்கிறது, உணவு இருக்கிறது, இவ்வளோ சாப்பிட்டா பசி போய்விட்டது, அறிவு சொல்லுகிறது இதோட போதும், ஏற்கனவே ஒரு நாள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு இப்படிலாம் துன்பப்பட்ட, வேண்டாம், நல்லா இருக்கே, நாக்குக்கு ருசியாக இருக்கே. இப்போ அறிவு சொல்லுகிறது போதும் நிறுத்திக்கோ, நாக்கு சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னொரு நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. ரெண்டுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் எது வெற்றி பெறுகிறது என்பதற்கு ஏற்ப அவன் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்பவனா அல்லது வருத்தமான வாழ்க்கையை வாழ்பவனா என்பது நிர்ணயமாகுது. இது ரெண்டுக்கும் சதா போராட்டம் இருக்கிறது. சாமி சொல்லுவார், பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் நடக்கும் போராட்டம். பழக்கம் ஏற்கனவே எப்படி வாழ்ந்து 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 எப்படி செயல்பட்டு 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 பழகி இருக்கிறோமோ அதே போல செயல்படுவது ஒன்று. ஆனால் புதுசாக ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு, இப்படி போகிறது துன்பத்தை தான் கொடுக்கும், இனிமேல் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும், மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் வாழ்க்கை என்று ஒரு புதிய விளக்கம் கிடைத்திருக்கிறதே, அந்த விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பழக்கத்தை மாற்றிக்கொள்பவர்கள் எண்ணிக்கை குறைவு. அப்போ விலங்குகள் பழக்கத்தின் அடிப்படையிலே வாழும். எந்த விலங்கும் அது பழக்கத்தை மாற்றிக்கொள்ளாது. ஆனால் மனிதனால அது முடியும். எவ்வளவு காலம் எத்தகைய பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாலும் கூட அது துன்பம் கொடுக்கும், நன்மை செய்யாது, உடல்நலத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை அழிக்கும் என்று புரிந்து கொள்கிற போது அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வலிமை மனிதனிடத்தில் இருக்கிறது. மாற்றிக்கொள்கிறானா என்பதுதான் கேள்விக்குறி. எப்போது மாற்றிக்கொள்ளுவான்? யாருடைய மனம் அனுபவத்திலிருந்து நினைத்து பார்த்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொண்டு
இங்க சாப்பிட்டா இப்படி இருந்தது, இங்க சாப்பிட்டா இப்படி இருந்தது, இது எனக்கு உடலை இந்த மேம்பாட்டை கொடுத்தது, இது எனக்கு இந்த பாதிப்பை கொடுத்தது, ஆகவே இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும், இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படிதான் சாப்பிடணும் என்ற ஒரு தெளிவை பெற்று இனிமேல் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே துயரங்களுக்கு இடமே கிடையாது. இல்லை, அந்த தெளிவு வருகிறது, உணவை பார்க்குற போது சில பேருக்கு தெளிவு போயிடுது. அந்த சூழ்நிலை இல்லாத போது தெளிவாக சிந்திக்கிறான், அந்த சூழலுக்கு போகிற போது அந்த தெளிவு விழிப்புணர்வு போய்விட்டது, மயக்கம் வந்து விட்டது. இங்கேதான் நாம் வாழ்க்கையிலே துயரத்திலே இல்லை வருத்தத்திலே சிக்கிக் கொள்கிறோம். அப்போ வரக்கூடிய அனுபவத்திலிருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பாங்கு, எது சரி எது தவறு என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய மனப்பாங்கு, அந்த சிந்தனையில் எது சரி என்பதை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு உறுதியாக தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய மனப்பாங்கு, எதை சரி என்று புரிந்து கொண்டேனோ அதன்படிதான் வாழ்வேன் என்கிற ஒரு உறுதிப்பாடு, இது எங்கே வருகிறதோ அங்கே வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. நான் முதல்லையே முன்னுரையில் குறிப்பிட்டது போல தான், பொருட்கள் தேவையில்லை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, மனசு பக்கம் தான் போதும். நிகழ்வுகள் தேவையில்லை, நபர்கள் தேவையில்லை, ஒரு புரிதல் மட்டும் இருந்தால் போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்? அது ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயம். எனக்கு 10 லட்சம் ரூபாய் இல்லையே என்று வன்னி வருத்தப்படலாம், அல்லது இப்போ என்ன நிம்மதியாக தான் இருக்கேன் என்று எண்ணி சந்தோஷப்படலாம். நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை பொறுத்து நான் வருத்தமானவனா மகிழ்ச்சியானவனா என்பது நிர்ணயமா. மனம் எதை எப்படி எடுத்துக்கொள்கிறது? ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறது, போயும் இது அமைஞ்சிருக்கே என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தெய்வத்தின் கொடை எனக்கு இப்படியெல்லாம் உதவியா இருக்காங்க என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் போய் இப்படி வந்து வாச்சிருக்கேன் என்று எண்ணுகிற போது அந்த நபர் வருத்தமான நபர். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் மகிழ்ச்சியான நபர். வேறுபாடு புரியுது இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை, நம்ம மனசுக்குள்ள இருக்கு. மனத்திலே உழையலாம் மற்றெங்கு தேடுவீர் அப்படிம்பாரு மகிழ்ச்சி. மனம் ஒரு பெரிய புதையல், எல்லாருக்கும் அதுக்குள்ள என்ன வேணுமோ நாம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா மனுஷங்கிட்ட எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டு விட்டது. நீ இதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம், அதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு அது பழக்கத்தின் அடிப்படையில் தான் வாழணும், அது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் மனுஷங்கிட்ட அப்படி இல்லை, அவன் நிர்ணயம் பண்ணிக்கலாம், அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதன்படி வாழுவது என்பது மனம் சார்ந்த ஒரு விஷயம். மனம் இந்த வாழ்க்கை நிறைவா இருக்கு என்று எடுத்துக்கொண்டா நிறைவு. இல்லை இல்லை அவரை போல வாழணும், இவரை போல வாழணும் என்று நினைத்து கொண்டா துயரம், துன்பம். இப்போ வாழ்க்கை இல்லை, மனசு எடுத்துக்கொண்டதாத என்னுடைய அழகு எனக்கு போதும் என்று எடுத்துக்கொண்டா நிறைவு. நான் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை என்று எடுத்துக்கொண்டா துயரம். இப்போ பக்குவப்பட்ட மனம் எப்படி எடுத்துக்கொள்ளும்? மாற்றிக்கொள்ள முடிந்ததை மாற்றிக்கொள்ளும், மாற்றிக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொள்ளும். அதான் பக்குவமான மனம். சிலதை மாற்றிக்க முடியும். எனக்கு கொஞ்சம் இருமலா இருக்கு, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு என்றால் அதுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை பயிற்சிகள் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி வாழ்வியலுக்கு வரலாம், மாற்றிக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கிறேன், மாற்றிக்கொள்ள முடியுமா? மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ எப்படி எடுத்துக்கணும்? அதில் இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப உயரமாக இருக்கிறான், பஸ்ஸில் போகும்போதெல்லாம் துயரம், ஏன்னா மேலே முட்டுது, வளைஞ்சு தான் நிற்கணும் அவன். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை என்று குள்ளமாக இருக்கிறவன் சந்தோஷப்படலாமா வேணாமா? அதை மனம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டா நிறைவு. அப்படி எடுத்துக்கொள்ள அந்த மனதுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அங்கதான் வருத்தம், துயரம்.
இந்த பேசிக், இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா கேள்விகளுக்கும் நம்ம மனசுல இருந்து விடை எடுத்துக்கலாம். நாமே விடையை கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த சூழ்நிலையில் நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன அடிப்படையில்? ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. மனதை அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டோம்னா, அந்த அளவுக்கு உயர்த்தி விட்டோம்னா, இந்த மனமே அறிவாக மாறிவிட்டது. அப்போ அங்க துயரத்துக்கே இடம் இல்லை. ஒன்று நல்லா கவனம் வச்சுக்கோங்க. யார் ஒருவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவன் தான் ஞானி. சதாசர்வ காலம் 24 மணி நேரமும் ஒருடைய மனம் வெளியே சிரிக்கிறது இல்லை. வெளியே நான் போலியாக கூட சிரிச்சுக்கலாம். ஒருடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அவர் தான் ஞானி. அவர் தான் பேரின்பத்திலே தெளிப்பவர். அப்பப்போ சோகம் இருக்கு, எப்பப்பாரு வருத்தம் இருக்கு என்று சொன்னால் நாம் அந்த பக்குவம் வரவில்லை என்பதை புரிஞ்சுக்கணும். ஞானிகள் அந்த விழிப்போடு இருப்பதனால அவர்கள் போகம் இருக்கிறது, அதை மகிழ்ச்சியாக மகிழ்போகமாக வைத்துக் கொள்கிறார்கள். சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நிலை மகிழ்ச்சி சொல்லுவார். சித்தர்கள் தத்துவத்தில் ஒன்று என்னன்னா மகிழ்போகம். எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் எந்த எல்லையிலே அதை வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த எல்லையோடு வைத்துக் கொள்ள, துன்பமாக மாறாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். எப்போ அளவை மீறினா துன்பமாகி விடுகிறது. அளவா இருந்தால் இன்பம், அளவை மீறி விட்டால் துன்பம். அப்போ அந்த அளவு எது என்று அறிந்து கொண்டு அந்த அளவோடு வாழ பழகி கொள்வதனால, முறை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த முறையோடு வாழ பழகி கொள்வதனால அவர்கள் வாழ்க்கையில துயரங்கள் இல்லை. அவர் பரவசத்திலே வாழுகிறார். மற்றவர்கள் உணர்ச்சி வசத்திலே வாழுகிறார்கள். உணர்ச்சியின் வசமாய் போய்விட்டார்கள். இவர் பரம்பொருளின் வசமாக போய்விட்டார். பரம்பொருளின் வசமாக இருக்கிறது சதா இன்பம், உணர்ச்சியின் வசமாக இருக்கிறது சதா துன்பம். நாம் உணர்ச்சி வசமாக இருக்கிறோமா, பரவசமாக இருக்கிறோமா என்பது நம்முடைய தரம், நம்மை பொறுத்த ஒரு விஷயம். அந்த அளவுக்கு உயர்வதற்குரிய எல்லா தகுதிகளும் ஒவ்வொரு நபருக்கும் இருக்கிறது, அமைந்திருக்கிறது. வேணும்னா சில சூத்திரங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணால் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். நான் ஒரு 10 சூத்திரங்களை வச்சிருக்கேன், 10 ஃபார்முலாஸ். இந்த 10 ஃபார்முலாவை பயன்படுத்துங்க, வாழ்க்கை சதா மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களே கிரியேட் பண்ணலாம் அல்லது இதை பின்பற்றலாம். 1, நிறைய புலனின்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். அந்த புலனின்பங்களை அனுபவிக்கிற போது கொஞ்சம் விழிப்போடு அனுபவித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றோம், ருசியான சாப்பாடு வேணும்னு நினைக்கிறோம். சாப்பிட்றது ருசியை என்ஜாய் பண்ணுறோமான்னு கேட்டால் எதையோ டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம், பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். அப்புறம் என்னதுக்கு ருசியாக வேணுங்கிறீங்க இல்லையா? சாப்பிடுகிற போது இப்போது அன்னைக்கு கூட வகுப்பில் சொன்னார், ஒரு சாம்பார் இருக்குது, சாம்பார் உப்பு, உரைப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணுன்னா ஒரு டம்ளர் சாம்பாரை குடிச்சு பார்த்து சொல்லுவீங்களா? அல்ல ஒரு துளி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவீங்களா? ஒரு துளி போதும். அந்த ஒரு துளியிலேயே உப்பு இருக்கிறதா என்பது தெரிந்து விடுகிறது, காரம் எவ்வளவு தெரிஞ்சு போச்சு, புளிப்பு எவ்வளவு தெரிஞ்சு போச்சு, ஒவ்வொன்றுமே எந்த ரேஷியோவில் இருக்கு தெரிஞ்சு போச்சா இல்லையா? அந்த ஒரு துளி அனுபவிச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் நல்லா அனுபவிச்சிருக்கும்னு அர்த்தம். நாம் சாப்பிடும் உணவு அப்படி துளி துளியாக முழுக்க ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டா நாம் இன்பமாக வாழலாம். சிம்பிள். சாப்பிட்றத மட்டும் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், எளிமையா
புழுக்கமாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை. ரொம்ப குளிராக என்னங்க இப்படி நடுங்குது, குளிர் வருத்தம். ரொம்ப வெப்பமா இருக்கு, ஐயோ ஒரே புழுக்கமா இருக்கு, வருத்தம். இப்போ புழுக்கமாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை, இதமான வெப்பநிலை இருக்கிறது. ஆனால் நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோமா? இல்லை. இயற்கையில் இருக்கிறது இன்பம். இப்ப நினைச்சா சந்தோஷப்படலாம். குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை, இதமான மண்ணில், அதாவது இதமான வெப்பநிலை இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு சார், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பண்ணுகிறோமா? பண்ண மாட்டோம். ஆனால் வெப்பமாக இருக்கிறவங்களேன் எல்லாரும் அந்த துயரத்தை என்ஜாய் பண்ணுவோம். ஐயோ என்ன வெப்பம், என்ன வெப்பம். ஏன்? நம்முடைய மனம் துயரத்துக்கு எளிமையாக தொடர்பு கொண்டுடுகிறது, மகிழ்ச்சியோடு தொடர்பு கொள்வது இல்லை. மகிழ்ச்சியுடன் தொடர்பு கொள்ளும்படியா நம்ம டிசைன் பண்ணி வைக்கணும் மனசை. நொடிக்கு நொடி எவ்வளவோ இருக்கு. ஒருத்தர் வருகிறார், சார் கண்ணு வலி சார், ரொம்ப வலி சார், தாங்க முடியல சார், அவ்வளவு வருத்தப்படுகிறார். இப்ப நாம நினைச்சு பாருங்க, நமக்கு இப்ப கண்ணு வலிக்குதா? இல்லையே. கண்ணு வலிக்கல, நல்லா இருக்கு, சந்தோஷப்படுகிறோமா? நினைச்சு பார்த்து. வயிறு வலிக்கல, நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுகிறோமா? இனி கரண்ட் போயிடுச்சுன்னா எவ்வளவு வருத்தப்படுறோம். இப்ப கரண்ட் இருக்கு, நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டோமா? இப்படி மட்டும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொண்டால் வருத்தப்படுறதுக்கு டைம் கிடையாது. வருத்தப்படுவதற்கான தேவையே இருக்காது. ஏன்னா சந்தோஷம் அவ்வளவு இருக்கு, மகிழ்ச்சியுடனுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இயற்கையில எங்கும் கொட்டி கிடக்கிறது அவ்வளவு இன்பம். அப்படியே போறோம், காத்து அப்படியே சிறு சிறு வீசுகிறது, நினைச்சு பார்த்து என்ன அற்புதமான தென்றல் என்று எவ்வளவு பேர் நாம மகிழ்ச்சி அடைக்கிறோம். போகும்போது அங்க போகணும், இங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், காத்து வீசும், அது பாவம் திரும்ப திரும்ப வீசுது, நாம விழிக்கவே மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு புலன்லையும் நான் சொல்லுகிறேன், கண்ணிலே எவ்வளவோ பார்க்கிறோம். நேற்று ஒரு பேத்தி ஃபோன் பண்ணி பேசுகிறா. நிறைய குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க இங்கே இருக்காங்க, அவங்க குழந்தைங்களாம் நம்ம தாத்தா தான் கூப்பிட உரிமையோட. தாத்தா நாங்கள் சம்மர் ஹாலிடேஸில் எங்கேயாச்சும் டூர் போகலான் இருக்கோம். எங்கே போகிற தங்கம்? எங்கேயாச்சும் ஒரு நல்ல பசுமையாக இருக்கிற இடத்துக்கு போகணும். நான் கேட்டேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இங்கே இருக்கிற மரம் கூட பச்சையாக தான் இருக்குது. எங்கோ போய் அங்கே பார்த்தா தான் பசுமையாக இருக்கா, இங்கே இருக்கிற மரமும் பச்சையாக தான் இருக்குது. இங்கே கூட மலர்கள் மலர்ந்து தான் இருக்கு, இந்த மலர்களுக்கு கூட மனம் வீசுது. கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் அந்த இன்பத்தை இங்கேயே அடையலாம். இன்னும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் ஒரு மரத்தை பார்க்கவே தேவையில்லை, கண்ணை மூடிட்டு ஒரு பசுமையான மரத்தை நினச்சிக்கலாம். கண்ணை மூடிட்டு ஒரு அழகான மலரை கற்பனை பண்ணிக்கலாம், அதே இன்பம் தான் இருக்கும். தேவையா? எங்கோ போகணும், செலவு பண்ணணும், அது எவ்வளவோ இடர்பாடுகள் இருக்கிறது, பாதுகாப்பின்மை இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. சும்மா நினைச்சா போதும், நாயகரான நீர்வீழ்ச்சிக்கு போயிடலாம் இல்லையா? மனம் தான். மனம் அப்படி எடுத்துக்கொண்டால் அது மகிழ்ச்சி. நாயகராவில் குளிச்சாலும் தலைமையில வந்து விழுற தண்ணி தான் இல்லையா? இல்லை தூரம் வந்து பார்க்கணும் வைங்க, அதுவும் வெறும் காட்சி தான். இங்க நான் மனக்கண்ணால பார்க்குற ஒரு காட்சி தான். அப்புறம் என்ன, அது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இதெல்லாம் நம்முடைய ஆணவத்தில் பேசக்கூடிய ஈகோ தான். மகிழ்ச்சி ஒரு மனம் தயாராக இருந்தால் போதும், மகிழ்ச்சி ஆயிடலாம். அதே மனம் பக்குவமாக இல்லைன்னா அதையும் துயரமாக மாற்றி விடலாம். எங்கோ போறீங்க, அங்கே என்ன பார்க்குறீங்க? இதே போல நிலம், இதே போல மரம் செடி கொடி, இதே போல மண், இதே போல சூரியன், இவ்வளவுதான். ஆனால் அங்கே போயிருந்தோம், இங்கே போகணும், அங்கே இங்கிருந்து போகிற வரைக்கும் நாளைக்கு அங்கே போக போகிறோம், அந்த ஊருக்கு போக போகிறோம், அது இப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். அங்கே போன பின்னாடி அடுத்த நாள் போய் இந்த வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும், அங்கே இருக்கிறத பார்க்கவே மாட்டோம். இந்த சிந்தனை ஓடிந்தா இதுக்கு எதுக்கு போகணும்?
ஏன்னா நாம் இன்பங்களில் விழிப்பாக இல்லை, விழிப்புணர்வு இல்லை நமக்கு. நொடிக்கு நொடி விழிப்புணர்வு இருந்தா நொடிக்கு நொடி கொட்டி கிடக்கிறது எவ்வளவோ இன்பங்கள். இப்போ உடம்பு வலிக்கல, ஹார்ட் நல்லா ஓடிட்டு இருக்கு, நுரையீரல் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் இன்னைக்கு நுரையீரல் பிரச்சனை, நுரையீரல் நமக்கு பிரச்சனை இல்லை, நினச்சி பார்த்து சந்தோஷப்படலாமா இல்லையா? குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நமக்கு 2 குழந்தை இருக்கு, 3 குழந்தை இருக்கு, சந்தோஷப்படலாமா இல்லையா? எவ்வளவு இன்பங்கள் இருக்கு. சில பேர் கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, நம்ம கல்யாணமாக இருக்கு, சந்தோஷப்படலாமா இல்லையா? இல்லையா? அவனுக்கு தெரியும் கிடைக்காம ஒருத்தர் இருக்காம பாரு, தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காம பாரு, அவனுக்கு எவ்வளவு துன்பமா இருப்பான். அவனால தான் அதை புரிஞ்சுக்க முடியும், நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு இருக்கிறது அதை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. ஏன்னா மனித மனம் பொதுவா இல்லாத நினைச்சு ஏங்குறது, இருக்கிறத மறந்துடுறது. இந்த மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வது கடினம். அப்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, புலனின்பங்களை அனுபவிக்கிற போது இன்ச்சு பை இன்ச்சு, நொடிக்கு நொடி விழிப்பாக இருந்து கொண்டு அதை என்ஜாய் பண்ணுவது, சந்தோஷப்படலாம். அதில் 2வது, நம்ம சமூகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல பேரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு செயலை செய்கிறார், நமக்கு பிடிக்கல, அது மன்னிச்சுட்டா சந்தோஷம் இருக்கும். அல்லது மன்னிக்க முடியலன்னு சொன்னா சோகம் வந்துடும். யார் என்ன பண்ணாலும் ஓகே, டேக் இட் ஈஸி, பரவாயில்லைங்க, இனிமே அப்படி வராம பார்த்துக்கலாங்க என்பதாக அதை மனப்பூர்வமாய் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதையுமே மன்னிச்சிடலாம், மன்னிக்க முடியாது எதுவுமே கிடையாது. மன்னிச்சுட்டா மனசு மகிழ்ச்சியா இருக்கும். மன்னிக்க மாட்டேன்னா அங்கதான் எல்லா அர்த்தமும் இருக்கும். இப்படி பண்ணலாமா, எப்படி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கோபம் கொப்பளிச்சு வருது. ஓகே, பரவாயில்லைங்க, யாரும் வேணும்னு தப்பு பண்றது இல்லைங்க, ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு, இனிமே அப்படி வராம பார்த்துக்கலாங்க என்பதாக எடுத்துக்கொண்டால் அங்கே மகிழ்ச்சி வந்து விடுகிறது. எதையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வாழலாம். எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் நன்றாக தியானம் செய்வார்கள், பயிற்சி செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயிற்சியை தொடர முடியாமல் விட்டு விடுவார்கள். நிறைய பேர் எனக்கு தெரியும். ஏன்? மனசுல ஒரு பகைமை இருக்கிறது, ஒரு வெறுப்பு இருக்கிறது, ஒரு பழிய வாங்க வேண்டும் ஒரு உணர்ச்சி இருக்கிறது, அதை விட முடியல. அதை விடவில்லைன்னா தியானத்தை தொட முடியாது. மனசுல ஆக்கணையில கவனம் வைங்கன்னு சொன்னா அந்த பகையாளுதான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. எப்படி தியானம் பண்றது? அவனை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணிட்டான்ல, அவனை விட போறனா பார், என்ன பண்றனா பார், இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் எப்படி தியானம் வரும்? இது எல்லாமே அலைகடத்தை கூட்டுகிறது. தியானம் சாத்தியம் இல்லை. நிறைய பேர் தியானத்தை இடையிலே விட்டுவிட்டதற்கு மிகப்பெரிய காரணம் அவர்களால் சில விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை. நீங்க ஆன்மீகத்தில் தொடர்ந்து மேம்பட்டு கொண்டே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் கூட இந்த பண்பு ரொம்ப ரொம்ப அவசியம். யார் எதை செய்தாலும், எவ்வளவு பொருந்தாத இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக மன்னிப்பது. வேற வழி இல்லாமல் மன்னிக்கிறது மன்னிப்பே கிடையாது. என்ன பண்றது, மன்னிச்சு தான் ஆகணும், மன்னிச்சு தொலைகிறேன், இது மன்னிப்பே கிடையாது. மனப்பூர்வமா பரவாயில்லைங்க, பரவாயில்ல விடுங்க என்பதாக இருக்கிற போது அங்கே மகிழ்ச்சி வரும். மனப்பூர்வம் மன்னிக்கிற போது அந்த மகிழ்ச்சி இருக்கும், இல்லாவிட்டா மகிழ்ச்சி இருக்காது. இப்போ சுருக்கமா உங்களுக்கு புரியும். எதையும் மன்னிக்க கற்றுக்கொள்வது. இன்னொன்று, நாம தவறு பண்ணிட்டோம்னு தோணுனா தயங்காம மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்வது. சாரி கேட்டுக்கலாம், தப்பில்லை. குழந்தை ஆஃபீஸ் போகிற போதே சொல்லிச்சு, அப்பா வரும்போது எனக்கு பேனா வாங்கிட்டு வாங்கப்பா சொல்லிச்சு, வரும்போது மறந்துட்டு வந்துட்டோம். சின்ன குழந்தைகிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதா என்றால் நீயும் கெட்டவன், குழந்தையும் கெடுத்துட்டு இருக்கிற. திறந்த மனசோட தங்கம், நான் மறந்துட்டேன்டா, மன்னிச்சுக்கோடா, நான் இப்போ வாங்கி தந்துடுறேன், மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன்
என்பதாக இருந்தா அந்த குழந்தை நம்மை மதிக்கும், குழந்தைக்கு நம்ம மேல மரியாதை கூடும். ஆனா மறந்துட்டு வந்துடுறது, அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படுறது இல்லை, சமாதானப்படுத்துவதில்லை, மறுபடியும் அடுத்த நாள் மறந்துட்டு வர்றது. இப்படி இருந்தால் அந்த எந்த குழந்தை அப்பாவை மதிக்கும்? மதிக்காது. மன்னிப்பு கேட்டு விட்டால் எந்த குழந்தையும் கோபித்துக் கொள்ளாது. பெரும்பாலான இடங்களை பாருங்க, சாரி சார் கேட்ட பின்னால பரவாயில்லைங்க என்ற பதில் தான் இருக்கும். மன்னிக்கிற போது இரண்டு பக்கமும் சமாதானம், இரண்டு பக்கமும் அமைதி வருகிறது. மன்னிப்பு கேட்டுக்கொள்கிற போதும் இரண்டு பக்கமும் அமைதி வருகிறது. எங்க தப்பு என்று புரிந்து கொண்டாலும் யாராக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், மன்னிப்பு கேட்டுக்கொள்ள தயங்கக்கூடாது. அப்படி கேட்டு விட்டோம்னா அந்த இடத்தை அமைதியாக மாற்றி விடுகிறோம், அந்த சூழல் மகிழ்ச்சியாக மாறி போயிடும். நான்காவது, வாழ்க்கையில் சில இழப்புகள், சில தோல்விகள், சில துயரங்கள் நிகழும். இது இயற்கை. நான் தொட்டதெல்லாம் வெற்றியே என்று எந்த மனிதனும் கிடையாது. இந்த தோல்வி என்பது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, வெற்றி பெறுவதற்கு இன்னும் சில விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்பதை காட்டுகிறது, அவ்வளவுதான். தோல்வி என்பது எதை காட்டுகிறது? வெற்றி என்கிற இடத்தை அடைவதற்கு இன்னும் சில படிகளை நீ ஏறணும் என்பதை காட்டுகிறது, அவ்வளவுதான். அப்போ தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள தயாராகணும். சொல்லுவாங்க, வெற்றியிலே பெற்றுக்கொள், தோல்வியிலே கற்றுக்கொள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு துயரமோ துக்கமோ வருத்தமோ நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறது. மகான்களுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். மகான்களுக்கும் ஏராளமான துயரங்கள் வந்திருக்கிறது வாழ்க்கையில், நமக்கும் வருகிறது. நாம் துயரத்திலே துவண்டு போய் விடுகிறோம். ஆனால் மகான்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக் கொள்கிறார்கள். இது எனக்கு ஏதோ சொல்ல வருகிறது, என்ன சொல்ல வருகிறது, அல்லது ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அவர்கள் அடுத்த படிக்கு சென்று வெற்றி பெற்று விடுகிறார்கள். நாம் துவண்டு போய் விடுகிறோம். அப்படி இல்லை, அப்படி விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு தோல்வியில இருந்தோம், ஒவ்வொரு இழப்பில் இருந்தோம் நாம் சில விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓ, இதை இப்படி பண்ணியிருந்தா இந்த தோல்வி வந்திருக்காது, இனிமேல் பண்ணுகிற போது இனிமேல் அப்படி பண்ணி வெற்றி பெறலாம். ஒரு புரிதல், அப்பா இந்த விஷயம் எனக்கு நல்ல ஒரு பாடம் கொடுத்துச்சு என்று மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ளணும். இந்த தோல்வி மட்டும் வரவில்லைன்னா நான் இப்படி மேம்பட்டிருக்க மாட்டேங்க, இந்த புத்தியே எனக்கு வந்திருக்காதுங்க என்பதாக நாம் இருந்து கற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு குரு, ஒரு ஆசிரியர், ஒரு வழிகாட்டி. தோல்வியில தோட்டு போக கூடாது. இது எனக்கு ஏதோ சொல்ல வருகிறது. அடியில் போயிட்டே இருக்கிறோம், எங்கோ பார்த்துட்டே போனோம், இடிச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு கல்லில், வலிக்கிறது. உடனே ஏன் துயரம்? ஓ, வழியில் நடக்கிற போது வழியை பார்த்து நடக்கணும், அதை பார்க்காம வந்ததுனால இப்படி இடிச்சிருச்சு, இனிமேல் வழியில் போகிற போது வழியை பார்த்து நடப்பேன். ஏன் இந்த துயரம் எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்து விட்டது. வாழ்க்கையில் எங்குமே மறுபடியும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் விழிப்போடு இருந்தால். இந்த பாடம் மறக்காம விழிப்புணர்வோடு நாம் வாழ்ந்தால் மறுபடியும் அதே துயரம் வராது. அப்போ ஒவ்வொரு துயரமும் நம்மை அறிவில மேம்படுத்த தான் வந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டால் துயரங்களை துன்பங்களை வந்தால் அழிந்து பாடம் கற்றுக்கொள்ளுவோம், வரவேற்போம். தேடி போய் பெறணும்னு அவசியம் இல்லை, வருவதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம். இந்த பண்பு வேணும். துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள தெரியணும் நமக்கு. அடுத்தது ஆக்கப்பூர்வமா இருக்கிறது. எதை பார்த்தாலும் இது இன்னும் கொஞ்சம் எப்படி மேம்படுத்தலாம், இது இன்னும் கொஞ்சம் எப்படி உயர்த்தலாம், இது இன்னும் எப்படி சிறக்க வைக்கலாம். எப்பவுமே இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கணும் நமக்கு. அழிவுபூர்வம் இதை எப்படி அழிக்கலாம், இவரை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு கூடாது. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம் பர மகிழ்ச்சி. மகிழ்ச்சி கொட்டேஷன் ரொம்ப பிடிச்ச கொட்டேஷன் இது. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து. உன்னுடைய அறிவு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும்.
எதை பார்த்தாலும் இன்னும் இதை கொஞ்சம் உயர்த்த முடியுமா, இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த முடியுமா, இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த முடியுமா, சிறக்க வைக்க முடியுமா, எங்கேயும் நமக்கு சிந்தனை அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நாம் உற்சாகமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். இது எப்படி அழிக்கலாம்னு நினச்சா அங்கேயே துயரம் தொடங்கும். இது எப்படி கெடுக்கலாம்னு நினச்சா அங்கேயே வருத்தம் வந்து அந்த சிந்தனையே நமக்கு வருத்தத்தை உண்டு பண்ணும். எப்படி கெடுக்கலாம்னு நினைக்கிறவன் சந்தோஷமாக சிரிச்சுட்டே கெடுக்க மாட்டான். கெடுக்க முடியாது அவனால். முதல்ல அவனை கெடுத்துக்கிட்டு அப்புறம் தான் அடுத்தவனை கெடுப்பான். முதல்ல அவன் கெட்டு போவான், அவனுடைய மனம் கெட்டு போயிடும். அகமே புறம், அப்புறம் தான் புறத்தில் வரும். அப்போ நாம் எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எங்க எதை பாருங்க. அடுத்தது அதில் என்ன சிறப்பு அதை பார்க்க கற்றுக்கோங்க. அது என்ன நல்லது இருக்கிறது, என்ன சிறப்பு இருக்கிறது அதை பார்க்கணும். ஒரு நபரை பார்க்குறோம், அவர்கிட்ட என்ன சிறப்பு. ஒரு சிறப்பு கூட இல்லாத ஒரு நபரை பார்க்கவே முடியாது நம்மளால. நபரே இல்லை, ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியாது, ஒரு ஜீவனை பார்க்க முடியாது. ஒரு மேகத்தை பார்க்குறீங்க, இல்லை என்ன சிறப்பு, இது எனக்கு ஏதாவது சொல்லி தருதா? இடைவிடாமல் முயற்சி பண்ணுது, ஓ அது எனக்கு சொல்லி தருது, எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மழையை பார்க்குறோம், ஏதாவது சொல்லி தருதா? எனக்கு வர பதிலே உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது என்ன சொல்லி தருகிறது, பாசிட்டிவாக என்ன சொல்லி தருது, எனக்கு உதவுற மாதிரி என்ன சொல்லி தருது, அதை கவனித்தோம்னா அது ஏதோ ஒரு செய்தி எனக்கு சொல்லும்படியாக இருக்கும். ஒரு ஆளை பார்க்குறோம், அவர்கிட்ட என்ன நல்லது. பொதுவாக என்ன பண்ணுறோம், அவன் எவ்வளோ மோசமானவன், அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட அயோக்கியன், அவனை பற்றி எனக்கு தெரியாதா. இந்த மாதிரி எதிர்மறை விஷயங்களை நான் கவனிக்க அது எனக்குள்ளே பதிவாகி என்னுடைய தரம் அதே போலாயிரும். இவங்க மோசம், அவங்க கெட்டவங்க, இப்படி பேசக்கூடிய யாரும் மேம்பட்டே இருக்க மாட்டாங்க, சந்தோஷமே இருக்காது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எங்க எதை பார்த்தாலும் அது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சிறப்படைகிறாய், அது என்ன மோசம்னு பார்த்தீங்கன்னா நீ மோசமாக மாறுகிறாய். எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அது என்ன சிறப்பு இருக்கிறது, அப்படி பார்க்கக்கூடிய பார்வையை நாம் வச்சுக்கணும். என்ன சிறப்பு இருக்கு, இவர்கிட்ட என்ன சிறப்பு, இவர்கிட்ட என்ன சிறப்பு, இந்த நிகழ்ச்சி எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு சம்பவம், ஒவ்வொரு சம்பவமே ஒரு பாடமாக இருக்கணும் நமக்கு. அப்போ எங்கே எதை பார்த்தாலும் அதில் என்ன சிறப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய பக்குவம் பழக்கம் நமக்கு இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அடுத்து உடலில் சிறப்பு இருக்கிறது, ஒருத்தர் நல்லா பண்ணிருக்கார், மனப்பூர்வம் பாராட்ட கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பாராட்டணும், பாராட்டவே தயங்கக்கூடாது. மகிழ்ச்சி வாழ்த்துன்னு சொல்லுவார். வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். சின்ன சின்ன விஷயத்தை கூட பாராட்ட கற்றுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக பாராட்டுங்க, இதை சூப்பராக பண்ணுறீங்க சார், அருமை சார் சொல்லி பாருங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஒரு குழந்தை ஏதோ ஒரு மனப்பாட பாட்டு மனப்பாடம் பண்ணி எழுது அப்படி சொல்லியிருக்கோம். அந்த குழந்தை பாதி தான் நல்லா எழுதிருக்கு, பாதி தப்பு. இதை ஒழுங்காக எழுதுறது இல்லையா அப்படி சொன்னால் எனக்கும் துயரம் அதுக்கும் துயரம். பரவாயில்லையா, பாதி நல்லா எழுதிருக்கியே, இப்போ எனக்கு சந்தோஷம் அதுக்கும் சந்தோஷம். பார்வை தான், எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இல்லையா? அப்போ அதை பாராட்ட கற்றுக்கொள்ளணும். பாராட்டுகிற போது அவர்கள் மேம்படுவார்கள். நிறைய பேர் குழந்தையை துன்புறுத்துறது, அடிக்கிறது எல்லாமே அவருடைய அறிவை மங்கச் செய்யும் என்பதை புரிஞ்சுக்கணும். எத்தனை முறை ஒரு குழந்தை வருத்தப்படுகிறதோ அவ்வளவும் அவருடைய அறிவு குறையும், திறமை மங்கும். எவ்வளவு சந்தோஷப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது மலரும், ஆற்றல் வெளிப்படும், சிறக்கும். என் குழந்தை நல்லா இருக்கணும்னா அதை துயரப்படுத்தாமல் இருக்கணும். எந்த ஒரு தாயோ தந்தையோ தன்னுடைய குழந்தையை துயரப்படுத்தாமல் வளர்க்கிறாரோ அந்த குழந்தை ரொம்ப சிறப்பாக வரும். பாராட்டுங்க, வாழ்த்துங்க. சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கட்டும், பரவாயில்லை, அது பாராட்டுங்கிறது ஒரு குணமாக மாறும். ஒவ்வொரு முறை பாராட்டுகிற போதும் அவருடைய கேரக்டர் நீங்க வளர்க்குறீங்க. ஒரு புத்தகம் வச்சிருக்கு குழந்தை, அட்டைக்கட்டெல்லாம் போட்டு பத்திரமா வச்சிருக்கு. நீங்க பாராட்டி பாருங்க,
அந்த குழந்தை எல்லா புத்தகத்தையும் நான் இனிமேல் இப்படி தான் வச்சுக்கணும் என்ற ஒரு குணம் அதுக்கு வரும். வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கு, நீங்கள் பாராட்டி பாருங்கள், வரும்போதெல்லாம் கொஞ்சம் தண்ணி குடிங்கப்பா, இந்தாப்பா, கேட்காமே கொடுக்கும். அது ஒரு குணமாக மாறி இருக்கோங்க. எங்கெல்லாம் பாராட்டுகிறோமோ அங்க அந்த நபர் உயர்கிறார், நாமும் உயர்கிறோம். அப்ப பாராட்டும் பண்பு நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்கும். ஊக்கப்படுத்துவது யாரா இருக்கட்டும், அவங்க இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார், இன்னும் நல்லா வரும், இன்னும் கொஞ்சம் இதை இப்படி பண்ணிதான் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார், ட்ரை பண்ணுங்க சார், உங்களால முடியும் என்று யாரையும் ஊக்கப்படுத்தணும். யார் நம்பிக்கையும் சிதைச்சிடக்கூடாது, நம்பிக்கையை பலப்படுத்தணும். சார் ஒன்றும் கவலைப்படாது சார், உங்களால் முடியும் சார், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் சார், கொஞ்சம் இப்படி ட்ரை பண்ணுங்க சார் என்பதாக ஊக்கப்படுத்த பழகிட்டா நாமும் ஊக்கமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய இருக்கிறது தான் ஷேர் பண்ண முடியும். ஊக்கப்படுத்தணும்னா நாம் ஊக்கமிக்கவர்களாய் மாறிவிட்டிருப்போம். ஊக்கப்படுத்தும் பழக்கத்தை எப்பொழுதும் நாம் வளர்த்துக் கொள்ளணும். அடுத்து நன்றி சொல்லும் பழக்கம். தேங்க்ஸ். ஒரு சின்ன உதவி பெற்றாலும் கூட நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வாழ்க்கை நன்றி சொல்வதற்காகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உங்கள் பிரார்த்தனை என்பது நன்றி சொல்வதற்காகவே இருக்க வேண்டும்ங்கிறாங்க. இறைவா, எனக்கு இந்த நல்ல உடலை கொடுத்திருக்கிறாய் நன்றி, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் நன்றி, இன்னைக்கு இன்னொரு நாள் எனக்கு கொடுத்திருக்க, இன்னொரு ஆயுளை கொடுத்திருக்கிறாய் நன்றி, இந்த வசதிகளை கொடுத்திருக்கிறாய் நன்றி. இப்படி நன்றி சொல்வதற்காகத்தான் பிரார்த்தனையே பண்ணணும். அது வேணும் இது வேணும் இப்படி இல்லை பிரார்த்தனை. அது பிரார்த்தனையாகவே மகான்கள் மதிக்கிறது இல்லை. என்ன பண்ணும், தெய்வீகம் நாம் கேட்காமலேயே ஏராளமாய் நமக்கு கொடுத்திருக்கிறது, அதுக்காக நன்றி சொல்லுவதே வாழ்க்கையா இருக்கணும். நன்றியுணர்வு மிகுந்த வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை, மகான்களினுடைய வாழ்க்கை. நன்றியுணர்வுல மிகுந்திருக்கணும் நாம. அப்படி இருக்கிற போது நம் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். கடைசியா நமக்கு நகைச்சுவை உணர்வு வேணும். எங்கெல்லாம் நகைச்சுவை உணர்வு இருக்கிறதோ அங்க மகிழ்ச்சி இருக்கும். ஒண்ணு நகைச்சுவை சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, அல்லது யாராவது சொன்னா சிரிக்கவாது தெரிஞ்சுக்கோங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை நிறைய நகைச்சுவை இருக்கு. யாரையும் புண்படுத்தாத நகைச்சுவைகளா இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து சிரிக்கணும். ஒருத்தர் நோக வச்சு எல்லாரும் சிரிக்க கூடாது, அது நகைச்சுவை இல்லை. நகைச்சுவை உணர்வு மகான்களுக்கு நிறைய இருக்கும். மகரிஷி எல்லாம் நான் சொல்ல 2006 அவங்க மறைஞ்சாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்க. அப்பெல்லாம் வகுப்பு எடுக்கிற போது பார்த்தா சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்கும். அப்படி இருக்கும் சிரிப்பு, அப்படி கிளாஸ் இருக்கும், அவ்வளவு சிறப்பாக வகுப்பு இருக்கும். அந்த நகைச்சுவை உணர்வு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு 10 சூத்திரங்களை நான் சொல்லியிருக்கேன். 1, புலன் அனுபவங்களை விழிப்போடு அனுபவிப்பது. 2, மன்னிப்பது. 3, மன்னிப்பு கேட்பது. 4, துன்பம் துயரத்திலே வருத்தத்திலே தோல்வியிலே கற்றுக்கொள்வது. 5, ஆக்கப்பூர்வமாய் சிந்திப்பது. 6, எதிலேயும் நன்மையே காண்பது. 7, பாராட்டுவது வாழ்த்துவது. 8, எதையும் யாரையும் ஊக்கப்படுத்துவது. 9, நன்றி சொல்லும் பழக்கம். 10, நகைச்சுவை உணர்வு. இந்த 10 நம்ம வாழ்க்கையில இருந்தால் இந்த 10ம் நம் வாழ்க்கையில் ஒரு பெரும் சொத்தாக இருந்து நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். 10 தினம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அந்த 10ல் நீங்க மேம்பட்டுட்டே வாங்க. வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக உறுதியாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்கள் எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க.